ஹாய் ஹலோ ஜஸ்டிஸ். வெல்கம் பேக் டு ஜஸ்ட். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிட்மிஷன் 2026. ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கோம், நம்ம கெமிஸ்ட்ரியில் என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா மோல் கான்செப்ட். சக்ஸஸ்ஃபுல்லி 2 பார்ட் வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கடைசி பார்ட்டில் நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா இது பர்சன்டேஜ் கம்போசிஷனில் ஒரு சம் பார்த்தோம். இப்போ அதை பேஸ் பண்ண சில கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே கைஸ், வெல்கம் டு மோல் கான்செப்ட் பார்ட் 3 வீடியோ. பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? கார்டிசான் இஸ் a molecular substance containing 21 atoms of carbon per molecule. ஓகே, கார்டிசான் வந்து ஏதோ ஒரு பெரிய சப்ஸ்டன்ஸ். அதில் வந்து ஒரு மாலிகுலில் வந்து 21 ஆட்டம் வந்து கார்பன் இருக்கு. ஓகே, த மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் கார்டிசான் வந்து 69.8ன்னு கொடுத்துட்டான். இட்ஸ் மோலார் மாஸ் ஆஃப் கார்டிசான் என்னன்னு கேட்டிருக்கான். அவ்வளோதான், டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். மாஸ் பெர்சன்டேஜ் வந்து கார்பன் கொடுத்துட்டான், எத்தனை கார்பன் இருக்குன்னு கொடுத்துட்டான், ஜெட் வந்து 21ன்னு டைரக்டாக கொடுத்துட்டான் கொஸ்டினில். மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் வந்து 69.98%ன்னு கொடுத்துட்டான். ஸோ அவ்வளோதான், நமக்கு அந்த ஃபார்முலா தெரியும். இந்த இடத்துல ஜெட்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜெட் என்னது? 21. ஜெட் வந்து 21. மாஸ் பெர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் 69.98ன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். ஆல்ரெடி நம்ம மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12ன்னு நமக்கு தெரியும். இதுதான் வந்து கேட்டிருக்கான். இது வந்து டவுட்டு. ஸோ இதை வச்சு இதை இங்கே கொண்டு போயிட்டு இதை இங்கே கொண்டு வாங்க. அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 360 கிராம் பெர் மோல்னு கிடச்சிக்கும் ஆன்சர். அவ்வளோதான், இந்த சம் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டாக வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருந்தேன். பர்சன்டேஜ் பியூரிட்டியில் வருது. ஓகே, அந்த கொஸ்டின் வச்சிருந்தேன். எங்க எழுதுனா இல்லையான்னு தெரியலையே. அன்னைக்கு கூட சால்வ் பண்ணேன். கிடைச்சிருச்சு. ஓகே, இது வந்து மினிமம் மாலிகுலர் மாஸ், அந்த கான்செப்ட் வச்சு ஒரு கொஸ்டின். ஸோ வந்து இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? ஓகே, த பெர்சன்டேஜ் ஆஃப் செலீனியம் in peroxidase anhydrase enzyme is 0.5% by mass. செலீனியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 78.4ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கான்? மினிமம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் பெராக்சிடைஸ் அன்ஹைட்ரேஸ் என்சைம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஓகே, மினிமம் மாலிகுலர் மாஸ் கொஸ்டினில் மென்ஷன் பண்ணிட்டான். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இது என்னதுன்னா, மினிமம் மாலிகுலர் மாஸ் மீன்ஸ் கன்சிடர் தேர் இஸ் ஒன்லி ஒன். அந்த 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 மொத்த காம்பவுண்ட்லேயே அந்த எலமெண்ட்டோட நம்பர் வந்து வெறும் ஒன்று தான் இருக்குன்னு அர்த்தம். அதான் மினிமம் மாலிகுலர் மாஸ். இப்போ நீங்களே சொல்லுங்க, கண்டிப்பாக வந்து அந்த என்சைமில் வந்து செலினியம் இருக்கு. அதுக்குன்னு வந்து ஹாஃப் செலினியம் இருக்குமா? ஒரு ஆட்டம்னா அது வந்து முழுசாக இருக்க தானே செய்யும். ஹாஃப் செலினியம் அப்படிலாம் இருக்காது. அது வந்து ஒரு ஹோல் நம்பர் இதாக வரும். ஸோ வந்து ஹோல் நம்பர்னா 0 வராது, நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அவன் கேட்டது வந்து மினிமம் மாலிகுலர் மாஸ் தான். நமக்கு பெராக்சைடு அன்ஹைட்ரேஸ் என்சைமில் வந்து எத்தனை செலினியம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் வந்து இவன் கேட்டது வந்து மினிமம் மாலிகுலர் மாஸ்னால நம்ம வந்து அங்கே வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வேல்யூ, ஒரே ஒரு ஆனால் கண்டிப்பாக அதில் செலினியம் இருக்குது. ஆனால் எவ்வளோ செலினியம் இருக்குன்னு தெரியாது.
ஆனால் இங்கே வந்து இவன் கேட்டது வந்து மினிமம் மாலிகுலர் மாஸ்னால இருக்கிறதுலே கம்மியான வேல்யூ நேச்சுரல் நம்பரில் என்னது 1. ஸோ ஒரே ஒரு செலினியம் மட்டும் இருக்கிறதா கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து ஜெட்டோட வேல்யூ எவ்வளோ எடுப்போம்னா 1ன்னு எடுப்போம். நான் இந்த இங்கே ஜெட்டுக்கு பதிலாக ஆனாவுனா என்னன்னு போட்டிருக்கேன், அது மட்டும் மாற்றிப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்து அப்போ ஜெட் வந்து 1, அதான் மீனிங். அதான் அந்த மினிமம் மாலிகுலர் மாஸ் அந்த வேர்டுக்கு மீனிங். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு ஜெட் 1ன்னு அது கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஈஸி தான். மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் செலினியம் வந்து 0.5%ன்னு அவன் கொஸ்டினில் கொடுத்துட்டான். 0.5% கொடுத்துட்டான். அவன் மினிமம் மாலிகுலர் ஆஃப் பெராக்சிடைஸ் அன்ஹைட்ரஸ் என்சைம் தான் கேட்டுருக்கான். நம்ம கீழே உள்ள டினாமினேட்டர் வேல்யூ, இந்த மோலார் மாஸ் ஆஃப் என்சைம், மினிமம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் த என்சைம், இதைத்தான் வந்து அவன் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்கான். ஸோ இதை இந்த சைடு கொண்டு வாங்க, மாஸ் பர்சன்டேஜை கீழே கொண்டு வாங்க. செட் வந்து 1ன்னு ஏன் இப்போன்னு பார்த்தோம். மோலார் மாஸ் ஆஃப் செலினியம் வந்து 78.4. இது வந்து கொஸ்டின்ல கொடுத்துட்டான். அட்டாமிக் மாஸ்னாலும் மோலார் மாஸ்னாலும் நியூமரிக்கலி ஈக்குவல் தான். ஓகே, ஸோ 78.4 டிவைடட் பை மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் செலினியம் வந்து 0.5% வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டான். 0.5 அப்படியே போட்டாச்சு. இங்கே ஆல்ரெடி இங்கே மல்டிப்ளை பை 100 ஃபார்முலாவில் 100 இருக்கும், அதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் அந்த பெராக்சிடைஸ் நைட்ரஸ் என்சைம் வந்து இவ்வளோ வேல்யூ கிடைக்கும். 15,680 கிராம் பெர் மோல் தான் ஆன்சர். ஸோ இந்த சம்மம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியே இதே டைப்பில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. என்னென்னு பார்ப்போமா? An unknown amino acid has 0.032% of sulfur, mass percentage தான் கொடுத்துருக்கான். If each molecule has one sulfur atom only, then number of molecules of amino acid in 1 gram of amino acid. Okay. ஓகே, இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னா, நான் உங்களுக்கு எழுதி வேணா காமிக்கிறேன். ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து கிவன் டேட்டா படி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சல்ஃபர் வந்து 0.032ன்னு கொடுத்துட்டான். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி இன்னொரு வார்த்தை கொடுத்தனா, ஈச் மாலிகுல்ல வந்து ஒரே ஒரு சல்ஃபர் ஆட்டம் தான் இருக்குன்னு கொடுத்துட்டான். அப்போ Z வந்து 1. அப்போ 1 இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபர் வந்து எவ்வளோ, 32வா? அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, டிவைடட் பை இப்போ அவன் என்ன கேட்க வரான், 1 கிராம் அமினோ ஆசிட்ல எவ்வளோ 1 கிராம் ஆஃப் அமினோ ஆசிட்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் அமினோ ஆசிட் மாலிகுல்ஸ் இருக்கும்னு கேட்கான். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து எத்தனை மோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த மோலார் மாஸ் ஆஃப் அந்த அமினோ ஆசிட் ஏன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேனே, அதை கண்டுபிடிக்கலாமா? ஓகே, ஸோ இதை இந்த சைடு கொண்டு வாங்க, இது இந்த சைடு கொண்டு வாங்க. ஸோ வந்து இப்போ மோலார் மாஸ் ஆஃப் அமினோ ஆசிட் என்ன வரும், இதெல்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 10⁵ கிராம் பெர் மோலுன்னு வரும். அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், மோலார் மாஸ்னா அந்த 6.022 × 10⁻23 அந்த எல்லா மாலிகுலும் சேர்த்து வச்சு சொல்கிற வெயிட் தான் வந்து மோலார் மாஸ். ஸோ அப்போ 10⁵ கிராம் ஆஃப் அமினோ ஆசிட்ல உங்களுக்கு இது கால்குலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதே பெருசுப்படுத்தி காமிச்சிடுறேன்.
ஓகே ஓகே அப்போ வந்து 10^5 கிராம் ஆஃப் அமினோ ஆசிட்ல 6.022 into 10^23 மாலிகுல்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்குமா? அப்போ யூனிட்டரி மெத்தட் படி 10^5 கிராமுக்கு இவ்வளோ. அப்போ 1 கிராமுக்குனா இந்த 10^5 கீழே டினாமினேட்டரில் போகுமா? அப்போ 6.023 to 10^23 6.023 into 10^23 divided by 10^5 அப்போ இங்கே 6.023 into 10^23 into 10^-5 அப்போ இது எப்படி இது சிம்பிளிஃபை எப்படி எழுதலாம்? 10^23 - 5 எழுதலாமா? அப்போ 23 - 5னா 18 வருமா? அவ்வளோதான். அப்போ 1 கிராம் அமினோ ஆசிட்ல 6.023 into 10^18 மாலிகுல்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கும். ஓகே, இந்த சம்மும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இந்த டைப்ஸ் தான் கேட்க முடியும்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஓரளவுக்கு எல்லா டைப்ஸையும் கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இதில் வர மாதிரி ஒரு 3 டைப் மாடல்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஓகே, மீதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னொரு கொஸ்டின் இருக்கு. அது நான் இந்த ஸ்லைடில் இன்க்ளூட் பண்ணல, நான் இங்கே வேணால் எழுதிடுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கொஸ்டின் வந்து என்னன்னா 13.4 gram of a sample of unstable hydrated salt, அதோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா Na2SO4.XH2O is found to contain 6.3 gram of H2O. Calculate X. இதான் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அன்ஸ்டேபிள் ஹைட்ரேட்டட் சால்ட் Na2SO4.XH2O அது வந்து 13.4 கிராம் இருக்குது. அதில் வந்து வாட்டர் எவ்வளோ மாஸ் 13.4 கிராம் ஆஃப் அந்த சாம்பிளில் வாட்டர் எவ்வளோ மாஸ் இருக்குன்னா 6.3 கிராம் இருக்குது. இப்போ இந்த எவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த எக்ஸ் வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து நம்ம மாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போமே. இப்போது 13.4 gram of Na2SO4.XH2O contains 6.3 gram of water. அப்போ 1 gram of Na2SO4.XH2O யூனிட்டரி மெத்தட் படி இந்த 13.4 கிராம் வந்து கீழே போயிருமா? 6.3 by 13.4 கிராம் ஆஃப் வாட்டரா? ஓகே, மாஸ் பர்சன்டேஜ்னா என்ன பார்த்தோம்? அந்த 100 கிராம் சாம்பிளில் எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த எலமெண்ட் இருக்கோ அதான மாஸ் பர்சன்டேஜ்னு பார்த்தோம். ஸோ 100 கிராம் ஆஃப் சாம்பிள், அங்கே வந்து சாம்பிள் வந்து Na2SO4 டாட் அப்போ 100 கிராம் ஆஃப் Na2SO4.XH2 அதான் சாம்பிள். 1 கிராமுக்கு 6.3 by 13.4 கிராம் ஆஃப் வாட்டர் இருக்கு. அப்போ 100 கிராமுக்கு இதோட மல்டிப்ளை பண்ணணுமா? 200 கிராம் ஆஃப் வாட்டரா? ஸோ இதை நீங்கள் இந்த வேல்யூ கேன்சல் பண்ணி மல்டிப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ன வரும்னா 47 கிராம் ஆஃப் வாட்டர்னு வரும். which simply means mass percentage
of H2O in Na2SO4 dot XH2O. இப்போ மாஸ் பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் சிம்பிள் தானே. அடுத்து அந்த மாஸ் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். மாஸ் பர்சன்டேஜ் என்ன? மோலார் மாஸ் ஆஃப் த மாலிகுல் ஆர் எலமெண்ட். இங்கே வந்து மாலிகுல் இருக்கிறதுனால H2O, அதோட மோலார் மாஸ் வந்து 18. இங்கே Z வந்து மொத்தம் எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குது? X வாட்டர் மாலிகுல் இருக்குது. அப்போ Z வந்து இங்கே X டிவைடட் பை டோட்டல் மோலார் மாஸ் ஆஃப் த காம்பவுண்ட். ஆல்ரெடி Na2SO4க்கு Na2SO4க்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். மோலார் மாஸ் 142 வரும். ப்ளஸ் வந்து வாட்டருக்கு வந்து 18 இன்ட்டு எத்தனை எக்ஸ் இருக்கா, ஸோ அதே அங்கே பார்த்தா அதே இது மாதிரி தான், இன்ட்டு 100. இங்கே நம்ம மாஸ் பர்சன்டேஜ் மேலே உள்ள டேட்டா வச்சு கண்டுபிடிச்சதில் 47ன்னு வந்துச்சு. ஸோ இதை வச்சு நீங்கள் கிராஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இதை கிராஸ் பண்ணிக்கிட்டா இந்த 142 இன்ட்டு 47னா 6674ன்னு வருது. நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் 18x இன்ட்டு 47னா 846xன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 1800x. இதை வந்து இதை இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 954x இஸ் ஈக்குவல் டு 6674. அப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து 7ன்னு ஆன்சர் வரும். அப்போ எத்தனை வாட்டர் மாலிகுல் இருக்குன்னா 7 வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இந்த சால்ட்டில் இருக்கு. ஓகே, இது வந்து இப்போ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம் பார்த்துட்டோம். அடுத்து இதில் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ நம்ம இதுக்கெல்லாம் பார்த்தது வந்து மாஸ் பர்சன்டேஜ். சப்போஸ் கொஸ்டினில் வந்து மாஸ் பர்சன்டேஜ்க்கு பதிலாக சம்டைம்ஸ் வந்து மோல் பர்சன்டேஜ்னு கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை நான் வந்து சும்மா இங்கே ஒரு நோட்டுன்னு போட்டு எழுதியிருக்கேன். சப்போஸ் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்காங்க, ஃபைண்ட் மோல் percentage of carbon in CH4 அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் சிம்பிளி என்ன பண்ணணும்னா, இங்கே மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? ஒரு கார்பன் இருக்கா? பை டோட்டலாக எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 5 இருக்கா? ஏன்னா 4 ஹைட்ரோஜன் ஒரு கார்பன், டோட்டலாக 5 இன்ட்டு 100ன்னு போட்டால் மோல் பர்சன்டேஜ் கிடச்சிடும். இவ்வளோதான், சிம்பிள். அப்போ இது பண்ணிங்கன்னா ஒரு 20%ன்னு வருமா? அதாவது ஒரு மோல் ஆஃப் CH4ல் 20% வந்து கார்பன் தான் இருக்குது. மீதி உள்ள 80% வந்து ஹைட்ரோஜன். அவ்வளோதான் சிம்பிள் கான்செப்ட். ஓகே, இப்போ அடுத்த மோல் பர்சன்டேஜ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? இப்போ வந்து சப்போஸ் குளுக்கோஸ் எடுத்துப்போமே. C6H12O6 இதில் மோல் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் கேட்டாங்கன்னா இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? மேலே உள்ள அதே மெத்தட் தான். இங்கே மொத்தம் எத்தனை கார்பன் இருக்குது? 6 கார்பன் இருக்குது. பை டோட்டல் நம்பர் ஆஃப் எத்தனை ஆட்டம் இருக்குது? 6 + 6 12, 12 + 12 24 இன்ட்டு 100. 6/24னா என்னது? 1/4. அப்போ 1/4னா எவ்வளோ வரும்? 0.25ன்னு வருமா? 0.25 இன்ட்டு 100னா 25%. இதுதான் வந்து மோல் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் இன் குளுக்கோஸ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஓகே, அடுத்தது அமோனியா எடுத்துக்கிறேனே. இதில் நீங்கள் வந்து மோல் பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரோஜன் கேட்டாங்கன்னா மேலே எத்தனை ஹைட்ரோஜன் இருக்குது? இங்கே 3 ஹைட்ரோஜன் இருக்குது. டிவைடட் பை டோட்டல் ஆட்டம்ஸ் எத்தனை இருக்குது? 3 ஹைட்ரோஜன் இருக்குது, ஒரு நைட்ரோஜன் இருக்குது. 3 + 1 4 இன்ட்டு 100. 3/4னா
3/4னா எத்தனை வரும்? 75%, 0.75 வரும். 0.75 into 100னா 75%. இது மோல் பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். இதுவே சப்போஸ் மாஸ் பர்சன்டேஜ்னு கேட்டாங்கன்னா நம்ம இந்த மேலே பார்த்த இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும். ஓகே, உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இந்த டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்பரிக்கல் ஃபார்முலா. ஓகே, எம்பரிக்கல் ஃபார்முலாக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. எம்பரிக்கல் ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கேட்பாங்க, கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஓகே, இப்போ எம்பரிக்கல் ஃபார்முலாவோட டெஃபினேஷன் எழுதிடுவா? ஓகே, எழுதிடுறேன். இதுக்கு இந்த கலர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, and empirical formula represents the simplest whole number ratio of various atoms present in a compound. அது எம்பரிக்கல் ஃபார்முலானா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து 6:12:6 எழுதிக்கலாமா? 6 கார்பன் இருக்கு, 12 ஹைட்ரஜன் இருக்கு, 6 ஆக்சிஜன் இருக்கு. இதை நம்ம வந்து இப்போ இது வந்து இதுக்கு நம்ம இந்த 3 நம்பருக்கு ரேஷியோ எடுத்தோம்னா என்ன வரும்? நான் கீழே எழுதுறேனே, இந்த கலர் வச்சு எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ் எடுத்துட்டோம்னா, குளுக்கோஸோட ஆக்சுவல் மாலிகுலர் ஃபார்முலா வந்து C6H12O6. மாலிகுலர் ஃபார்முலானா அந்த அந்த காம்பவுண்டில் உள்ள எக்ஸாக்ட் நம்பர். 6 கார்பன் தான் இருக்குது, 12 கார்பன் இருக்குது, 6 ஆக்சிஜன் இருக்குதுன்னு சொல்கிறது தான் மாலிகுலர் ஃபார்முலா. எக்ஸாக்ட் நம்பர் சொல்கிறது வந்து மாலிகுலர் ஃபார்முலா. ஆனால் இதுவே எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து ஒரு ரேஷியோ கணக்கில் சொல்லும். இதில் எக்ஸாம்பிள் எழுதி காமிக்காமங்களேன். இப்போ இதில் வந்து கார்பன், நான் இதுக்கு ரேஷியோ எடுக்கணும், ஒவ்வொரு எலமெண்ட் இஸ் டு ஆக்சிஜன். அப்படின்னா 6:12:6. இப்போ இந்த 6:12:6 நான் வந்து எப்படி இதை ஹோலாக வந்து 6ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். 6ஆல் டிவைட் பண்ணால் 1:2:1 வருமா? கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இதான் வந்து சிம்பிளஸ்ட் ரேஷியோ. சின்ன நம்பரா எந்த அளவுக்கு அந்த இருக்கிற எந்த அளவுக்கு இங்கே இருக்கிற 3 நம்பரை எவ்வளோ ஷார்ட்டாக ரேஷியோ எடுத்து ஃபார்ம் ஆக்க ஹோல் நம்பர் ரேஷியோ எடுக்க முடியுமோ அதான் வந்து சிம்பிளஸ்ட் ஹோல் நம்பர் ரேஷியோ. இதுதான் எம்பரிக்கல் ரேஷியோ. ஸோ இப்போ இதுக்கு இப்போ குளுக்கோஸ்க்கு எம்பரிக்கல் ஃபார்முலா எப்படி எழுதுவோம்னா, எம்பரிக்கல் ஃபார்முலா ஆஃப் C6H12O6 குளுக்கோஸ்க்கு வந்து எப்படி எழுதுவோம்னா CH2O. அதாவது சிம்பிள் டேர்ம்ஸில் எழுதுறது, ரொம்ப இந்த காம்ப்ளெக்ஸாக 6 கார்பன் இருக்குது அப்படின்லாம் மென்ஷன் பண்ணாமல் சும்மா எம்பரிக்கல் ஃபார்முலா வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். இப்போ குளுக்கோஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும்பா. இந்த ரேஷியோவில் இருக்கும். ஒரு கார்பன் இருக்கும், அது இந்த ரேஷியோவில் இருக்கும். 1:2:1 இந்த ரேஷியோவில் இருக்கும்.
இதை வச்சு எக்ஸாக்டாக எத்தனை கார்பன் இருக்குது இது இருக்குன்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சால் மட்டும்தான் கெஸ் பண்ண முடியும். எம்பிரிக்கல் ஃபார்முலாங்கிறது சும்மா அதில் உள்ள நம்பர்ஸை ரேஷியோ எடுத்து ஷார்ட் ஃபார்மில் எழுதுறது தான் எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்லி சிம்பிள் வேர்ட்ஸில் சொல்லலாம். இதான் ஆக்சுவல் டெஃபினேஷன். An empirical formula represents the simplest whole number ratio of various atoms present in a compound. Okay. So கீழே இன்னொன்று எழுதியிருந்தேன். Whereas molecular formula shows the exact number of different types of atoms present in a compound. இதுதான் மாலிகுலர் ஃபார்முலாக்கும் எம்பிரிக்கல் ஃபார்முலாக்கும் உள்ள டிஃபரன்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதில் கேட்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துருவோமா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a compound contains 4.07% hydrogen, 24.27% carbon, 71.65% chlorine, its molar mass is 98.96 gram. What are its empirical and molecular formula? நான் ஸ்லைட்ஸில் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணல. ஸோ அதனால் இங்கே எழுதுகிறேன். இது பேசிக்காக இது ஒரே மாடலில் தான் எல்லா சம்மும் இருக்கும். நீங்கள் நிறைய இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் என்ன கேல்குலேஷன் தான் பெருசாக இருக்கும். மற்றபடி சம்ஸ்லாம் ஈஸி ஒரே மெத்தடு தான், வேறு எந்த மெத்தடும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த சம் சால்வ் பண்ணுவோமா? ஓகே. ஸ்டெப் 1, convert mass percentage to grams. இதான் ஸ்டெப் 1. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல 4.07% ஆஃப் ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்கன்னா அவன் மாஸ் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கான். அதான் நம்ம அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சாம்பிளோட அந்த காம்பவுண்டோட 100 கிராமில் 4.07 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ நம்ம அங்கே 4.07 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குன்னே நம்ம கன்சிடர் பண்ணி எவ்வளோ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 4.707 கிராம் இருக்குது. ஏன்னா 100 கிராம் சாம்பிளில் 4.07 கிராம் ஹைட்ரஜன் இருக்குது. அதான மாஸ் பர்சன்டேஜோட கான்செப்ட். ஓகே.
சிம்பிள். அதே மாதிரியே மாஸ் ஆஃப் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, கார்பன் வந்து 24.27 கிராம்ஸ். அடுத்த மாஸ் ஆஃப் குளோரின் வந்து 71.65 கிராம்ஸ். ஓகே, இது வந்து ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. convert mass to moles. இப்போ இங்க இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் மோல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கண்டுபிடிச்சிடலாமா? அது என்னது, கிவன் மாஸ் பை மாலிகுலர் மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் என்ன, 1. இங்கே 1 கிராம், இங்கே 1 கிராம் பெர் மோல்னு வரும். கிராம் கிராம் கேன்சல்னா 4.07 மோல்ஸ் வரும். ஓகே, அதே மாதிரி மோல்ஸ் ஆஃப் கார்பன் வந்து 24.27 கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் வந்து 12 கிராம்ஸ் பெர் மோல்னு வருமா? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், 2.02 கிட்ட வரும், அந்த ரேஞ்சில் வரும். அதே மாதிரி அடுத்த மோல்ஸ் ஆஃப் குளோரினா ஒரே ஸ்டெப்லேயே முடிச்சிடலாமா? கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். அதே மாதிரி மோல்ஸ் ஆஃப் குளோரின் வந்து நீங்கள் கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் 71.65 டிவைடட் பை 35.5 அது போட்டு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுவும் உங்களுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2.02 மோல்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மோல்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் மாஸ் கண்டுபிடிச்சோம், அந்த மாஸ் எல்லாம் மோல்ஸாக மாற்றிட்டோம். ஓகே, ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்னன்னா, நமக்கு வந்து லீஸ்ட் மோல் ரேஷியோ எடுக்கணும். least mole ratio. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க இருக்கிற 4.07 மோல்ஸ், 2.02 மோல்ஸ், இங்க 2.02 மோல்ஸ், இந்த மூணுத்திலேயே சின்ன நம்பர் வந்து என்னது, 2.02வா 4.07ஓட கம்பேர் பண்ணும்போது, அப்போ இந்த 2.02 வந்து எல்லாத்துக்கூடையும் வச்சு மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணுவோமா? அப்போ வந்து நான் லீஸ்ட் மோல் ரேஷியோவை LMRன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். LMR ஆஃப் ஹைட்ரஜன் என்ன வரும், 4.07 டிவைடட் பை 2.02வா? இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 2ன்னு வருமா? 4 அப்ராக்சிமேட்டாக 4/2னா 2 தானே. அந்த 0702 விட்டுருங்க. இதை மேலே உள்ள இதை வந்து அப்ராக்சிமேட்டாக 4ன்னு எழுதிக்கலாம், கீழே உள்ளது அப்ராக்சிமேட்டாக 2ன்னு எழுதிக்கலாம். அப்போ 4/2னா 2 வரும், அப்ராக்சிமேட்டாக 2. அடுத்தது LMR ஆஃப் கார்பன். LMR ஆஃப் கார்பன் எடுத்திங்கன்னா என்ன வரும், அங்கே ஏற்கனவே வந்து 2.202 மோல்ஸ், நம்ம லீஸ்ட் நம்பர் வச்சு தான் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே உள்ள 4.07 2.02 கம்பேர் பண்ணும்போது 2.02 தான் கம்மி. ஸோ அதை வச்சு மூணுத்தையும் அதே நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். ஸோ 2.02னா 1 வருமா? அதே மாதிரி LMR ஆஃப்
குளோரினும் 1 தான் வரும். ஏன்னா அதுவும் 2.02 தானே இருக்கு. ஓகே. அப்போ அப்போ உங்களுக்கு மோல் ரேஷியோ என்ன கிடைச்சிச்சு? இதில் வந்து ஹைட்ரஜன் இஸ் டு கார்பன் இஸ் டு குளோரின் மோல் ரேஷியோ என்ன கிடைச்சிச்சு? 2:1:1ன்னு கிடைச்சிச்சா? அப்போ ஸ்டெப் 4 எழுதிடலாமா? ரைட் empirical formula with LMR. LMRனா least molar ratio. ஓகே. அப்போ லீஸ்ட் மோலார் ரேஷியோ வச்சு நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதணும்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா ஓகே ஃபுல்லாகவே எழுதிடுறேன். இந்த லீஸ்ட் மோலார் ரேஷியோ வச்சு எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன வரும்? C1H2 Cl1ன்னு வருமா? இங்கே கீழே 1ன்னு வந்தால் நம்ம டினாமினேட்டரில் எழுத மாட்டோம் மேக்ஸிமம். ஸோ நீங்கள் எழுதினாலும் பிரச்சனை இல்லை, எழுதாட்டியும் பிரச்சனை இல்லை. இதான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஓகே, நமக்கு வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் 1 எழுதாதீங்க, அப்படியே டைரெக்டாக போட்டுருங்க. ஏன்னா ஒரு சிஎல் போட்டாலே அது ஆப்வியஸாக அங்கே 1 தான் இருக்குன்னு மீனிங். சப்போஸ் 2ன்னு இருந்தால் கீழே 2ன்னு போட்டுக்கோங்க. பட் இங்கே 1 தானே இருக்குது கீழே, ஸோ அதனால் 1 நம்பர் போட தேவையில்லை. ஸோ இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஓகே, உங்களுக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி இந்த வீடியோவை மறுபடியும் இந்த பார்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். பட் இப்போ கொஸ்டின் வந்து அதோடு நிற்கல, அவன் எம்பிரிக்கல் அண்ட் மாலிகுலர் ஃபார்முலாவும் கேட்டிருக்கான். ஓகே, இப்போ மாலிகுலர் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது அது பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை வந்து நான் இங்கே வந்து ஒரு நோட்டுன்னு போட்டு எழுதிடுறேன். To find molecular formula with the empirical formula with empirical formula. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா கையில் இருக்கு, மாலிகுலர் ஃபார்முலா கேட்கான். by knowing the compounds molecular weight. ஓகே, காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. நமக்கு எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது இது ரெண்டத்தையும் வச்சு எப்படி மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரிலேஷன் ஃபார்முலா இருக்குது. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபார்முலா வந்து என்னென்னா K is equal to அந்த மோலார் மாஸ் ஆர் மாலிகுலர் வெயிட் கொஸ்டினில் கொடுத்தபடி. பை நோயிங் த காம்பவுண்ட்ஸ் மோலார் மாஸ்னே எழுதிடுறேன்னு. சம்டைம்ஸ் மோலார் மாஸ்ன்னு கொடுப்பாங்க, சில சமயம் மாலிகுலர் வெயிட் இவ்வளோன்னு கொடுப்பாங்க. ரெண்டும் நியூமெரிக்கலி ஈக்குவல். நம்ம அந்த கான்செப்டை வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகே, பை எம்பிரிக்கல் formula mass. This relation is very important.
ஓகே, இதுதான். நான் இந்த ஸ்லைட்லேயே இந்த கான்செப்டை முடிச்சிடட்டா, இந்த சம்ம இதை வந்து இங்கே இந்த சைடு எழுதிக்கிறேன். கொஞ்சம் மேலே கொண்டு போயிடலாம். இதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் கொஸ்டினில் கேட்ட மாதிரி மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 வந்து ரைட்டிங் மாலிகுலர் ஃபார்முலா. இன்கேஸ் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா, கொஸ்டினில் கேட்காட்டி அந்த ஸ்டெப் 4 இதோட முடிச்சு ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். இந்த மாலிகுலர் ஃபார்முலா ஒன் அண்ட் ஒன்லி எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, கொஸ்டினில் அந்த காம்பவுண்டோட மோலார் மாஸ் கொடுத்தா தான் கண்டுபிடிக்க முடியும், இல்லாட்டி கண்டுபிடிக்க வாய்ப்பே கிடையாது. ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து கே வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருவோமா? ஆல்ரெடி கொஸ்டினில் மோலார் மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டான், 98.696 கிராம்ஸ்ன்னு கொடுத்துட்டானா? ஓகே, 96 கிராம்ஸ்ன்னு கொடுத்துட்டான். பை எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ்க்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எம்பரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா? அது எப்படின்னா, இங்கே கார்பன் எத்தனை இருக்குது? ஒரு கார்பனுக்கு 12, அதோட வெயிட்டு. ஹைட்ரஜனுக்கு 2, ஹைட்ரஜனுக்கு 2 × 1 2, ப்ளஸ் குளோரினுக்கு 35.5. இதை ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? 49.48 கிராம்ஸ்ன்னு வரும். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்கள். சிம்பிளஸ்ட் இந்த ஃபார்முலா கொடுத்து நம்ம அதோட அட்டாமிக் வெயிட் கண்டுபிடிப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா இருக்குது. இப்போ அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா வச்சு அந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். இங்கே கார்பன் 12, ஹைட்ரஜன் 2, குளோரின் 35.5. இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 49.5 கிராம்ஸ் வரும். ஓகே, இது கரெக்டாக அப்ராக்சிமேட் வேல்யூவாக 2ன்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடச்சிச்சுல, இப்போ இந்த மல்டிப்ளை எம்பிரிக்கல் ஃபார்முலா ஷார்ட்டாக இஎஃப்னு எழுதிக்கிறேன். இஎஃப் வித் கே அப்படி, அதாவது எப்படின்னா, எம்பிரிக்கல் ஃபார்முலா இங்கே CH2Cl, அதை இங்கே கே வச்சு மல்டிப்ளை பண்ணணும். இங்கே கேவோட வேல்யூ என்ன? 2. அப்போ இந்த டூவை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போது உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மாலிகுலர் ஃபார்முலா என்ன தெரியுமா கிடைக்கும்? C2H4Cl2ன்னு கிடைக்குமா? அவ்வளோதான். இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. இது வந்து எம்பரிக்கல் ஃபார்முலா, இது மாலிகுலர் ஃபார்முலா. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாட்டி இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். கேல்குலேஷன் தான் கொஞ்சம் கஷ்டம், மற்றபடி இதை நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இதில் இன்னொரு சம் பார்ப்போமா?
இதில் இன்னும் ஒரு 2 சம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் கான்செப்டுக்கு போவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதுறேன். ஓகே கைஸ், நான் அடுத்த கொஸ்டின் எழுதிட்டேன். ஸோ வந்து இந்த கொஸ்டின் படி சிம்பிளாக இப்போ வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நீட் எக்ஸாமில் வருது. எப்படி அப்ரோச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் காமிக்கேன். இது வந்து இதுவும் எம்பிரிக்கல் ஃபார்முலா, அதே டைப் தான். அந்த அந்த மாதிரி கேட்டாலும் சரி, இந்த மாதிரி கேட்டாலும் சரி, இப்படி இப்படி இந்த ஃபார்மேட்டில் எழுத பழகிக்கோங்க. உங்களுக்கு பேஜும் சேவ் ஆகும், டைமும் சேவ் ஆகும். நீங்கள் இந்த சும்மா இங்கே ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 இப்படின்னு போட்டு எக்ஸாமில் ஒவ்வொன்றா பண்ணால் டைம் ஆயிரும். ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இங்கே ஈன்னு போட்டுக்கோங்க. ஈனா எலமெண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்கே என்னெல்லாம் எலமெண்ட் கொடுத்துருக்கான்? நைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குன்னு கொடுத்துருக்கான். ஓகே, இங்கே அடுத்தது மாஸை ஸ்மால் எம் ஆர் டபிள்யூ உங்கள் இஷ்டம். நான் டபிள்யூன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன், குழப்பமாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து 7:16 பை மாஸ் ரெஸ்பெக்டிவ்லின்னு கொடுத்துருக்கான். ஸோ இது சம்திங் ஏதோ ஒரு ரேஷியோவில் இருக்குது. 7:, அதாவது நான் எப்படி கொடுத்துருக்கான்னா, நைட்ரஜனோட ஆக்சிஜனோட மாஸ் ரேஷியோ வந்து 7/16 எடுத்து இருக்கு. அதை நம்ம வந்து ஒரு ஒரு துல்லியமான வேல்யூவோ வந்து நைட்ரஜன் 7 கிராம் இருக்கு, ஆக்சிஜன் 16 கிராம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா எனிவேஸ் வந்து நம்ம மோல்ஸ் கண்டுபிடிக்கும் போது அந்த அந்த காமன் டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதை டைரெக்டாக 7 and 16 எடுத்துக்கோங்க. இங்கே 7 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்கு, 16 கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கு. ஓகே, அடுத்து மோல்ஸ் கண்டுபிடிப்போம். மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் என்ன? 7/14 7/14 0.5 வரும். இங்கே ஆக்சிஜனுக்கு என்ன? 16. ஆக்சிஜனோட மோலார் மாஸ் 16. அப்போ 1. அடுத்து நம்ம என்ன எடுக்கணும்? லீஸ்ட் மோலார் ரேஷியோ எடுக்கணுமா? லீஸ்ட் மோலார் ரேஷியோ இதில் எது கம்மியான நம்பர்? 0.5 தான் கம்மியான நம்பர். 0.5/0.5னா 1 வருமா? 1/0.5னா 1/0.5 வந்து இந்த 0.5 எப்படி எழுதிக்கலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இது ரெசிப்ரோக்கலாக மேலே போகுமா? அப்போ 2வா? ஓகே, அப்போ இதை வச்சு நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா எழுதிடலாம்ல. NO2ன்னு எழுதிடலாமா? எம்பிரிக்கல் ஃபார்முலா 2 ஆக்சிஜன் இருக்கு, 1 நைட்ரஜன் இருக்கு, லீஸ்ட் மோல் ரேஷியோவில் எழுதிடலாமா? ஓகே, ஆனால் அவன் கொஸ்டினில் கேட்டது என்னது? மாலிகுலர் ஃபார்முலா. ஓகே, இப்போ மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்க என்ன செய்ய? மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கே வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? கே வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மோலார் மாஸ் ஆஃப் அந்த காம்பவுண்டு தேவை, டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் என்னது? NO2க்கு நைட்ரஜனுக்கு 14, ஆக்சிஜனுக்கு 16 × 2 32, 32 + 14னா 46 வரும். இப்போ மேலே வந்து நம்ம மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஆனால் இங்கே கொஸ்டினில் மோலார் மாஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டான்? வேப்பர் டென்சிட்டி கொடுத்துட்டான். அவ்வளோதானே. நமக்கு ஆல்ரெடி அந்த ரிலேஷன் தெரியும். மோலார் மாஸ் ஆஃப் a compound is equal to 2 × 2 times the vapor density. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியுமா? ஸோ இதை வச்சு மோலார் மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா? 2 × 46, அவ்வளோதானே. அப்போ 92 கிராம் per மோல்னு வருமா? அவ்வளோதான். இப்போ இங்கே மேலே 92. அப்போ வந்து கேவோட வேல்யூ என்ன வரும்? 2ன்னு வருமா? ஓகே, அப்போ வந்து இப்போ மாலிகுலர் ஃபார்முலா தானே கேட்டிருக்கான். ஃபார்முலா வந்து என்ன வரும்? NO2 இந்த கே வந்து மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ மாலிகுலர் ஃபார்முலா என்ன வரும்? N2O4. இதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி கைஸ். ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் சம் வந்து
ஓகே, நான் வந்து கொஸ்டின் எழுதினா டைம் ஆகும். நான் அப்படியே டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்த கிவன் டேட்டா வச்சு அப்படியே நான் இது எழுதிடுறேன், ஒரு சொல்யூஷன் மாதிரி. கொஸ்டினுக்கு சொல்யூஷன் கொஸ்டினில் கொடுத்த இதே மாதிரி இதே ஆர்டரில் நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் எழுத போகிறோம். எலமெண்ட், வெயிட், மோல்ஸ், லீஸ்ட் மோல் ரேஷியோ. ஓகே, இங்கே என்னெல்லாம் எலமெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் இருக்குது, குரோமியம் இருக்குது, அப்புறம் ஆக்சிஜன் இருக்குது. ஓகே, இந்த 3 எலமெண்ட் இருக்குன்னு கொடுத்துருக்கோம். இதில் வந்து 26.6 மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் பொட்டாசியம் வந்து 26.6ன்னு கொடுத்துருக்கான். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அதை நம்ம கிராம்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ கிராம்ஸாக மாற்றிட்டா 26.6 கிராம்ஸ் இருக்குது. இந்த தள்ளி எழுதிப்போமா, ஸ்பேஸ் இருக்குல்ல. ஓகே, க்ளோஸ். ஓகே, இங்கே குரோமியமுக்கு அதே மாதிரி 35.4% கொடுத்துருக்கான், அதை கிராம்ஸாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு 38.1 கிராம். ஓகே, இப்போ மோல்ஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக டிவைடட் பை மோலார் மாஸா 26.6. பொட்டாசியமுக்கு மோலார் மாஸ் என்ன வரும்? பொட்டாசியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 19 2 38ன்னு வரும். பட் அதோட ஆக்சுவல் மோலார் மாஸ் ஆஃப் பொட்டாசியம் வந்து 39. ஸோ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ ஒரு கிட்டத்தட்ட 0.68ன்னு வரும். அடுத்தது வந்து குரோமியம் 35.4 டிவைடட் பை குரோமியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 52ன்னு வரும் மோலார் மாஸ். நீங்கள் அதுக்கு இந்த பீரியாடிக் டேபிளோட வேல்யூ படிக்கணும், மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு 30 எலமெண்ட்ஸ்க்கு பை ஹார்ட்டில் இருக்கணும். இது நீங்கள் இது பண்ணிங்கன்னா இதுவும் 0.68 அதுக்கிட்ட தான் வரும். அடுத்தது ஆக்சிஜனுக்கு வந்து 38.1/16. இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக 2.38 அதுக்கிட்ட சம்திங் வரும். ஓகே, இப்போ இதுக்கு லீஸ்ட் மோலார் ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாமா? இதில் இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் என்ன? 0.68. 0.68 டிவைடட் பை 0.68னா 1. இதுக்கும் 0.68 டிவைடட் பை 0.68னா 1. இங்கே 2.38 டிவைடட் பை 0.68. இது நீங்கள் கேல்குலேட்டரில் வேணால் நான் போட்டு காமிக்கேன். 2.38 divided by 0.68 இது போட்டிங்கன்னா 3.5 கிட்ட வரும். 3.5 மோல் ரேஷியோ, லீஸ்ட் மோல் ரேஷியோ வந்து 3.5 வருது. ஸோ இந்த கேஸில் ஒரு பிரச்சனை, KCrO வந்து 3.5 இப்படி வரக்கூடாது. நமக்கு அந்த டெஃபினேஷன் படி என்னது, ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் வரணும். இன்டீஜர் டைப்பு, இந்த மாதிரி பாயிண்ட் டைப்பு இப்படிலாம் வரக்கூடாது, டெசிமல் டைப்பில் வரக்கூடாது. ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த கேஸில் வந்து ஒரு இன்னொரு மோல் ரேஷியோ எடுக்கணும். சிம்பிள் மோல் ரேஷியோன்னு அதை டினோட் பண்ணிக்கிறேனே, எப்படினாலும் டினோட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இது இங்கே இருக்கும். இப்போது இந்த 3.5 ஒரு ஹோல் நம்பராக மாற்றணும். அதுக்காண்டி என்ன பண்ணலான்னா இதை எல்லாத்தையும் மல்டிப்ளைட் பை 2 போடுங்க. மல்டிப்ளை பை 2 போட்டிங்கன்னா இங்கே 2 வருமா, 3.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 2னா 7 வருமா. அப்போ இதுதான் இருக்கிறதுலே கம்மியான ஹோல் நம்பர் ரேஷியோ. ஸோ அப்போ எம்பெரிக்கல் ஃபார்முலா என்ன எழுதிடலாம், ஹோல் நம்பரை மாற்றணும். அது மறந்துடாங்க. இந்த சப்போஸ் இந்த மாதிரி பாயிண்ட்ல வந்துச்சுன்னா, சப்போஸ் இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு இந்த இடத்துல 3.5 வந்ததுனால நம்ம வேற வழி இல்லை, அப்படியே எடுத்து அதை மல்டிப்ளை பை 2 போட்டு தான் நம்ம மாற்ற முடியும். சப்போஸ் இந்த கேஸில் வந்து ஒரு 3.4
அல்லது ஒரு 3.3, அதாவது 0.5க்கு கம்மியாக வந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து 3னே எடுத்துருங்க. சப்போஸ் சப்போஸ் வந்து 3.5 சாரி சப்போஸ் வந்து 3.4 ஆர் 3.3 அந்த 0.5க்கும் கம்மியாக வந்துச்சுன்னா டேக் இட் as 3. அப்போ வந்து நீங்கள் சும்மா நார்மலாக 1:1:3ன்னு எடுத்துக்கலாம். பட் 0.5 இல்லை அதுக்கும் மேலே, இப்போ சப்போஸ் வந்து 3.6 இல்லை 3.7 3.8 0.5க்கு மேலே போயிருச்சுன்னா அந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து 4ன்னு எடுத்துருங்க. அடுத்த ஹோல் நம்பர் எடுத்துருங்க. இல்லை கரெக்டாக அந்த 0.5ல இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் இன்ட்டு 2, 1 இன்ட்டு 2 வச்சு பண்ணாலும் எல்லாத்தையும் இன்ட்டு 2 வச்சு பண்ணணும். 1 மட்டும் மல்டிப்ளை பை 2 பண்ணிடக்கூடாது, அது வந்து தப்பாயிடும். எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். சப்போஸ் வந்து ஒரு 3.7 வருது, இல்லை ஒரு 3.8 வருது, இல்லை ஒரு 3.9 வருது, அந்த மாதிரி வேல்யூஸ் வந்துச்சுன்னா அதாவது 0.5க்கு மேலே 3.6ன்னு கூட வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே வேல்யூ வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வந்து அப்ராக்சிமேட்டாக 4ன்னு கன்சிடர் பண்ணிடலாம். ஒருவேளை 0.5க்கும் கம்மி, அதாவது 3.3 3.4 3.2 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து 3னே கன்சிடர் பண்ணிக்கலாம். கரெக்டாக 3.5ன்னு வந்துச்சுன்னா இன்டூ மல்டிப்ளை பை 2 ஃபார் ஆல் நம்பர்ஸ். எல்லாத்துக்கும் மல்டிப்ளை பை 2 போட்டுரும். ஓகே, இங்கே 3.5 வர்றதுனால எல்லாத்துக்கும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன வரும்னா K2Cr2O7. This is the empirical formula for this question. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கான்செப்ட் பார்த்துட்டோம். உங்களுக்கு நான் என் டீச்சிங் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், வாய்ஸ் கொஞ்சம் மாற்றணும், இல்லை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நடத்தலாம், இல்லை ஸ்லோவாக நடத்தலாம், இல்லை இது எனக்கு புரியலை அப்படி எதுனாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தயங்காமல் கேளுங்க. இல்லாட்டி டெலகிராமில் கூடிய சீக்கிரம் ஒரு சேனல் ஆரம்பிப்போம். அதில் நீங்கள் உங்கள் டவுட்ஸ் என்னன்னாலும் கேட்டுக்கலாம். அதில் எங்கள் பர்சனல் நம்பர்ஸ் கூட தரோம், நீங்கள் எங்களுக்கு ஃபோன் அடித்து எப்போனாலும் கேட்டுக்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரேஷியோ நான் சொன்ன அந்த பாயிண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன இருக்கு? 8 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம் கைஸ். 2 3 4 5 6 7 8. ஸ்டோக்கியோமெட்ரி, லிமிட்டிங் ரியேஜென்ட், ரொம்ப அடுத்து வரதெல்லாம் ஈஸி தான். ஸோ பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி. ஸ்டாக்கியோமெட்ரிக்கு பெருசாக டெஃபினிஷன் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் நான் என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிறத வேணால் எழுதுறேன். பட் இது ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷனுங்கிறது கிடையாது. Stoichiometry basically deals with calculation of masses, sometimes volume also, of reactants and products involved in a chemical reaction. இதான் ஜென்ரலாக ஸ்டாக்கியோமெட்ரினா என்னென்னு என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. பட்
ஒரு இது இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமே. இப்போ நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். இந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஹேபஸ் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இது 12th பி பிளாக்ல படிப்போம். அதாவது அமோனியா ஃபார்மேஷனுக்கு பேர் வந்து ஹேபஸ் ப்ராசஸ். ஓகே, இந்த ரியாக்ஷனில் இந்த இந்த ரியாக்ஷனில் இந்த 1, 3, 2, அதாவது அந்த ரியாக்டன்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு முன்னாடி உள்ள நம்பரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரி கோஎஃபிஷியன்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சைடு சின்னதாக போட்டு இல்லை இங்கேயே போட்டுரும். ஓகே, அந்த முன்னாடி உள்ள நம்பர் இந்த 1, 3, 2 இதெல்லாம் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ன்பாங்க. ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒவ்வொரு ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ்க்கு முன்னாடி உள்ள நம்பரை நம்ம வந்து ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கு இப்போ என்ன அர்த்தம்னா, இப்போ இதுக்கு ஜென்ரலாக இப்போ நம்ம இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவோம், ஒரு மாலிகுல் ஆஃப் நைட்ரஜன் 3 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து 2 மாலிகுல் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகுது. இதுதானே நம்ம சொல்ல வரோம். ஓகே, அப்போ நான் இதை வந்து கீழே எழுதவா. 1 molecule of nitrogen plus 3 molecules of hydrogen reacts to give 2 molecules of அமோனியான்னு சொல்லலாமா? இதான ஜென்ரலைஸ்டு மீனிங். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக அவாகேட்ரோஸ் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 1 into Na molecules of N2 plus 3 into Na molecules of H2 reacts with 2 into Na molecules of NH3. ஓகே, அப்போது நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஒரு மோல்னா இஸ் ஈக்குவல் டு அவாகேட்ரோ நம்பர். அப்போது 1 Na அதை நான் வந்து 1 mole of N2ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி 3 Na 3 moles of ஹைட்ரஜன்னு சொல்லலாமா? அது மாதிரி 2 Na 2 moles of அமோனியான்னு சொல்லலாமா? ஏன்னா ஒரு Na மாலிக்யூல்னா அது ஒரு மோல்னு அர்த்தம். இங்கே அது மாதிரி 3 Na மாலிக்யூல் இருக்குது, அப்போ 3 moles. இங்கே 2 Na மாலிக்யூல்ஸ் இருக்குன்னா 2 moles. அவ்வளோதானே? இல்லை நம்ம அங்கே ஃபார்முலா பார்த்தோம்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு given number of molecules by Avogadro numbers பார்த்தோமா? இங்கே வந்து ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது, 3 Na இருக்குது, divided by N. அப்போ 3 மோல்ஸா? அதே தான் எழுதியிருக்கோம் கீழே. ஸோ விச் சிம்பிளி மீன்ஸ் ஒரு ரியாக்ஷனை இந்தந்த வேலை எந்தெந்த வேலைலாம் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறான்னு சொல்கிறது தான் வந்து ஸ்டாக்கியோமெட்ரின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ரியாக்ஷனை இப்படி ஒரு மாலிகுல் வச்சு சொல்லலாம். ஒரு மாலிகுல் ஆஃப் நைட்ரஜன் வந்து 3 molecules ஆஃப் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து 2 molecules ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். அடுத்தது இல்லாட்டி
இல்லாட்டி வந்து 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் 3 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகி 2 மோல்ஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லலாம். இது இன்னொரு விதமா என்ன சொல்லலாம்னா மாஸ் வச்சு சொல்லலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா என்ன? கிவன் மாஸ் பை மாலிகுலர் மாஸ். இப்போ 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 இங்க எத்தனை, இப்போ நைட்ரஜனுக்கு இங்க எத்தனை மோல் இருக்கு? 1 மோல் இருக்கு. மாலிகுலர் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் என்ன? 28. அப்போ அதோட வெயிட் எவ்வளோ? 28 கிராம்ஸ். ஓகே, 28 கிராம்ஸா? அப்போ நான் என்ன சொல்லலாம்? 28 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரஜன் ரியாக்ட் வித், இப்போ இங்கே ஹைட்ரஜனோட வெயிட் என்ன? 3 மோல்ஸ் இன்ட்டு ஹைட்ரஜன் H2ஓட மோலார் மாஸ் வந்து 2, அப்போ 6. அப்போ நான் இதை எப்படி சொல்லலாம்? 6 கிராம் ஆஃப் H2 கூட ரியாக்ட் ஆகி, அதே மாதிரி அமோனியாவுக்கு என்ன? 2 இன்ட்டு 17, 17 2 சார் 34, 34 கிராம் ஆஃப் அமோனியான்னு சொல்லலாமா? ஓகே, சொல்லலாம். இன்னொரு விதமா என்ன எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா வால்யூம் வச்சு. At constant temperature and pressure, PV is equal to nRT. ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டன்ட். அப்போ வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸா? ஓகேவா? அப்போ அந்த கேஸில் எப்படி எழுதலாம்னா ஒரு ஒரு வால்யூம் ஆஃப் ஒன் வால்யூம் ஆஃப் இன்ட்டு வால்யூம் எல்லாமே. ஸோ வால்யூம்க்கு வந்து நிறைய யூனிட்ஸ் இருக்குது. லிட்டர், எம்எல், டெசிலிட்டர், மைக்ரோ லிட்டர், அந்த மாதிரி நிறைய யூனிட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் எதாவது ஒரு யூனிட்டை கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கலாம். அது கொஸ்டினை பொறுத்து டிஃபர் ஆகும். சில சமயம் கொஸ்டினில் வந்து எம்எல்ல கண்டுபிடிக்கிற மாதிரி விதமான டைப்பில் கொஸ்டின் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து எம்எல்ல யூஸ் பண்ணுவீங்க. சில சமயம் லிட்டர் மாதிரி இருக்கும், சில சமயம் மைக்ரோ லிட்டர் மாதிரி இருக்கும். அது வெரி டிபெண்ட்ஸ் ஆன் கொஸ்டின். பட் நீங்கள் இப்போ என்னன்னா இப்போ sorry 1 liter of N2 reacts with 6 liter of hydrogen to give 2 liter of NH3. 1 லிட்டராக இருந்தால் எல்லாமே லிட்டர் தான் இருக்கணும். இங்கே லிட்டர் இருந்துட்டு இங்கே எம்எல்னு இருந்தால் தப்பு. இங்கேயும் லிட்டர் தான் இருக்கணும். ஆர் எல்லாமே எம்எல்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. 1 ml of N2 react with 6 ml of hydrogen to give 2 ml of ammonia at constant temperature and pressure. வந்து வால்யூம் வந்து மோல்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ தீஸ் ஆர் த 3 ways to write, 4 ways to write and balanced chemical reaction in terms of stoichiometry. இதுதான் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி வந்து சிம்பிளாக சொல்லுது. ஸோ இதை வச்சு தான் வந்து நிறைய சம்ஸ் கேட்பாங்க. இத்தனை கிராம் ஆஃப் வந்து ஆக்சிஜன் வந்து இந்த காம்பவுண்ட் இருக்குது, ரியாக்ட் ஆகுது, எவ்வளோ ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், எத்தனை இது ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்ப்போமா? Calculate, this is stoichiometry based. Calculate volume of CO2 gas
produced at STP by complete combustion of 570 gram of octane. ஓகே, சப்போஸ் ஆக்டேன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நம்ம ஹைட்ரோ கார்பன்ஸ்னு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் படிப்போம். மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன் ரிப்பீட்டராக இருந்தால் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ தான் இல்லை, நீங்கள் இதை 10th கூட படிச்சிருப்பீங்க. 10th கூட ஹைட்ரோ கார்பன்ஸ் சாப்டரில் வரும். மீத்தேன்னா CH4, ஈத்தேன்னா C2H6 அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ஆக்டேன்னா C8H18 வரும். இந்த ஃபார்முலா CnH2n+2. ஆக்டேன்னா 8 C8, H வந்து 8 2 16 +2 18, C8H18. வந்து கம்பஷன் ரியாக்ஷன்னா எப்போவுமே ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி CO2வும் வாட்டரும் ரிலீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸ்டாக்கியோமெட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பேலன்ஸ்டு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு தான் வேலிட் ஆகும். அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷனுக்கு நீங்கள் ஸ்டாக்கியோமெட்ரி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து அன்பேலன்ஸ்டாக இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ பேலன்ஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி ஹைட்ரோ கார்பன்ஸோட கம்பஷனுக்கு combustion reaction for hydrocarbons இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா வந்து CxHy plus x plus y by 4 O2 gives xCO2 plus y by 2 H2O. சப்போஸ் இந்த இடத்துல வந்து இது வந்து ஒரு ஹைட்ரோ கார்பன், இதுவே வந்து ஒரு குளுக்கோஸ் பயோ மாலிகுல்ஸ், அதாவது கார்போஹைட்ரேட்ஸ். ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ் அதோட கம்பஷன் ரியாக்ஷனுக்கு ஜென்ரல் ஃபார்முலா வந்து CxHyOZ plus x plus y by 4 minus z by 2 O2 gives xCO2 plus y by 2 H2O. இந்த ரெண்டு ஜென்ரலைஸ்ட் ஈக்குவேஷன் நான் வச்சுக்கோங்க. நிறைய நம்ம சம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கீழே உள்ள ரியாக்ஷன் படி பார்த்தா, இப்போது இங்கே ஆக்சிஜனுக்கு வந்து இங்கே ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆக்சிஜன், இந்த ஆக்டேன் இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்குமா? எக்ஸ் ப்ளஸ் 5/4 தானே. இங்கே எக்ஸ் வந்து என்னது 8 ப்ளஸ் 18/4 18/4 9/2 எழுதிக்கலாமா? 8 + 9/2 இது இந்த சைடு கொண்டு வாங்க. 16 + 9/2 16 + 9 25/2. அப்போது ஆக்சிஜனோட ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த ரியாக்ஷனில் வந்து 25/2. ஓகே, இது வந்து xCO2 இங்கே எக்ஸ் வந்து 8CO2. வாட்டர் வந்து இங்கே வாட்டருக்கு வந்து என்னது y/2 அப்போ 18/2னா 9. இதுதான் பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் கம்பஷன் ஆஃப் ஆக்டேன்.
ஓகே, அது கிடைச்சிருச்சா? ஓகே, இந்த ரெண்டு ஜெனரல்ஸ் ஃபார்முலாவை நான் வச்சுக்கணும். ஓகே, which means இப்போ வந்து அவன் கொஸ்டின்ல கொடுத்ததை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி எழுதணும். ஓகே, அவன் என்ன கேட்டிருக்கான்? வால்யூம் ஆஃப் கேஸ், எவ்வளோ CO2 கேஸ் வந்து 570 கிராம் ஆஃப் ஆக்டேன்ல வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்குன்னு கேட்டிருக்கு. ஓகே, ஸோ ஆன்சர் எழுதிடுமா? ஓகே, ஆன்சர் 1 mole of C8H18 gives 8 mole of CO2. ஓகே, இங்கே வந்து சின்ஸ் அவன் வந்து வால்யூம் கேட்டதுனால நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஆக்டேன் வந்து இருக்குன்னு கொடுத்துருக்கான். இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். மோல்ஸ் ஆஃப் ஆக்டேன், மோல்ஸ் ஆஃப் ஆக்டேன் வந்து given mass by molecular mass of 570 divided by ஆக்டேனுக்கு வந்து 114 வரும். நீங்கள் கேல்குலேட் பண்ணி பாருங்க. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண என்ன வரும்? கேல்குலேட்டரில் போட்டுருவோமா? 570 டிவைடட் பை 114 5 வருது. ஓகே, 5 மோல்ஸ் ஆஃப் ஆக்டேன் வந்து நம்ம கையில் இருக்கு. ஓகே, 1 மோல் ஆஃப் ஆக்டேன் வந்து 8 மோல் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. அப்போ 5 மோல் ஆஃப் C8H18 ஒரு மோலுக்கு 8 இது கொடுக்கணும். அப்போ 5 மோலுக்கு இன்ட்டு மல்டிப்ளை தானே பண்ணணும். மோல் ஆஃப் CO2 வருமா? அப்போ 8 5s are 40. 40 மோல்ஸ் ஆஃப் CO2 வந்து ரிலீஸ் ஆகுதா? ஓகே, பட் இந்த கொஸ்டினில் அவன் என்ன கேட்டிருக்கான்? வால்யூம் கேட்டிருக்கான், எஸ்டிபின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இது நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா தெரியும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் CO2 in terms of volume வந்து given volume by 22.4 liter. இங்கே வந்து மோல்ஸ் கொடுத்துட்டான். மோல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 40. அந்த 40 இங்கே தூக்கி போடுங்க. நமக்கு தேவை இந்த வால்யூம் V தான். V is equal to 40 into 22.4 liter. அப்போ 40 into 22.4 லிட்டர்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னா கரெக்டாக 896 லிட்டர் ஆஃப் CO2ன்னு வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக வரும். ஓகே, இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சம்மும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி அந்த மேலே இந்த ரெண்டு இது எழுதியிருக்கேன் தெரியுமா, இந்த ஜென்ரல் ஃபார்முலா, இது ரெண்டையும் மறக்காமல் மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஸ்டாக்கிங் மெத்தடில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கணும். ஓகே, பார்க்கலாம். இல்லை, ஓகே, இது ஒரு கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் என்னன்னா, calculate the mass of O2 gas produced on heating 12.25
5 gram of KClO3 at STP. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஆன்சர் பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் வந்து KClO3யோட டீகம்போசிஷன் எப்படி இருக்குன்னா, சில ரியாக்ஷன் நம்ம நான் வச்சுட்டு தான் ஆகணும், வேற வழி இல்லை. O2 gives, நீங்கள் போக போக நிறைய சம் பார்க்க அது எத்தனை சம் பார்க்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரியாக்ஷன் பண்ணப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ஈக்குவேஷன்ஸ் தெரியும். போக போக இன்ஆர்கானிக்கில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அப்பவும் உங்களுக்கு அந்த ஈக்குவேஷனும் நீங்கள் நான் வச்சுக்கணும். ஓகே, இந்த இது வந்து பேலன்ஸ்டு கிடையாது. ஸோ சாரி, இது வந்து கம்பஷன் கிடையாது, டீகம்போசிஷன் தான். டீகம்போசிஷன்னா நம்ம ஜஸ்ட் ஹீட் தான் அப்ளை பண்ணுறோம். ஓகே, KCl plus O2. ஓகே, அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ரிடாக்ஸ் சாப்டரில் படிப்போம். அப்போது அதை பார்ப்போம். டீகம்போசிஷன் என்ன, கம்பஷன் என்ன, இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிய இருந்தாலும் டீட்டெயில் இன்னொரு வாட்டியும் கூட பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதை இப்போ பேலன்ஸ் பண்ணுவோமா? இது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் பண்ண தெரியும்னு நம்புகிறேன். தெரியாட்டி வந்து அதுக்கு வேணால் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ போடுவோம், நீங்கள் அதை கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போதைக்கு நான் அதை டைம் வேஸ்ட் பண்ணாமல் எழுதிடுறேனே. இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா இது வந்துடும் 2 to 3. இதெல்லாம் வந்து ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 12.25 கிராம் ஆஃப் KClO3 இருக்கு, எவ்வளோ ஓட்டு இதாகிருக்குன்னு கேட்கும். ஓகே, உங்களுக்கு வந்து மோலார் மாஸ் ஆஃப் KClO3 வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 to 22.5 கிராம்ஸ்னு வரும். இது நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் ஹைலைட் ஒன்றும் பண்ணிடுறேன். கேவலமாக இருக்கோ கலரு. ஓகே, மாற்றிடுறேன். ஸ்டைல் இந்த கலர் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஆக்சிஜன் மாறிடுச்சா? ஓகே, மோலார் மாஸ் ஆஃப் KClO3 22.5 கிராம்ஸ் வரும். நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்க. அது ஒரு மோலோட மாஸ். பட் ஆனால் இங்கே எத்தனை மோல் இருக்குது? 2 மோல் ஆஃப் KClO3 இருக்கா? அப்போ 2 into 122.5 gram of KClO3 gives 3 into 32 gram of oxygen. ஓகே, சின்ஸ் இவங்க மாஸ் கேட்டதுனால எல்லாத்தையும் நான் மாஸ் டேர்ம்ஸில் எழுதிட்டேன். ஓகே, ஒரு மோலோட ஆக்சிஜனோட மாஸ் வந்து 32, ஆனால் இங்கே 3 இருக்குது, ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஒரோட இது வந்து 122.5, ஆனால் இங்கே 2 இருக்குது, ஸோ 2 வச்சு மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? 12.25 கிராமுக்கு கேட்டிருக்கான். அப்போது 1 கிராம் ஆஃப் KClO3க்கு எவ்வளோ வரும்? 3 into 32 by 2 into 122.5 கிராம் ஆஃப் O2 வருமா? 1 கிராமுக்கு இவ்வளோ. அவன் கேட்டது வந்து 12.25 கிராமுக்கு. யூனிட்டரி மெத்தட் தான் போடுறேன், வேறு எதுவும் இல்லை. இது என்ன வரும்? 3 into 32 by 2 into 122.5 into 12.25 கிராம் ஆஃப் O2ன்னு வருமா? இதை கேல்குலேட் பண்ணி பாருங்கள், வேல்யூ வந்து கரெக்டாக 4.8 கிராம் ஆஃப் O2ன்னு ஆன்சர் வரும். அதுதான் ஆன்சர். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து சீக்வன்ஷியல். ஓகே,
ஓகே, இது வச்சு ஏதாவது சம்ஸ் ஸ்லைடில் இருக்கான்னு பார்ப்போமா? ஓகே, இந்த சம் பாருங்க. 12 gram of alkaline earth metal gives 14.8 gram of nitride. Atomic weight of the metal is. ஓகே, இப்போ நைட்ரைடுனா என்னன்னு தெரியணும். நைட்ரைடுனா வந்து N3 நெகட்டிவ், நைட்ரஜனுக்கு எக்ஸ்ட்ரா 3 எலக்ட்ரான் ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஆல்கலைன் எர்த் மெட்டல்னா என்ன? குரூப் 2 எலமெண்ட்ஸ். அதோட வேலன்சி என்ன? +2. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல் நைட்ரைடோட ஃபார்முலா கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகே, Mn இதோட ஆல்கலைன் எர்த் மெட்டல்னால +2 வேலன்சி, இது நைட்ரைடுன்னு கொடுத்ததுனால 3-. கிறிஸ் கிராஸ் பண்ணி எழுதுவோமா? கிறிஸ் கிராஸ் மெத்தடு. அப்போ M3N2 கிறிஸ் கிராஸ் மெத்தட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 9th படிச்சிருப்போம். ஓகே, அப்போ ஆல்கலைன் எர்த் மெட்டல் நைட்ரைடோட ஃபார்முலா என்னது? M3N2. ஓகே, ஸோ M3N2னா என்ன அர்த்தம்? 3M plus 3 moles of alkaline earth metal plus 2 moles of nitrogen gives 1 mole of M3N2. ஓகே, இவன் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கான்? 12 கிராம் ஆல்கலைன் எர்த் மெட்டல் இருக்குது, அது வந்து 14.8 கிராம்ஸ் ஆஃப் நைட்ரைடு கொடுக்குது. அதாவது அவன் வந்து நைட்ரைடு வந்து நைட்ரஜன் மட்டும் இது கொடுக்கல. இந்த M3N2 வந்து 12 கிராம் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல் ரியாக்ட் ஆகும்போது அந்த M3N2ஓட வெயிட் வந்து 14.8 கிராமாக ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு அவன் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஓகே, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த மாஸ் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல் ப்ளஸ் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 14.8 கிராம் அக்கார்டிங் டு கொஸ்டின். இப்போ அவன் வந்து ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லா பார்த்தோம்னா இருக்கா? அக்கார்டிங் டு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், எத்தனை இது பண்ணாலும் மாஸ் நெய்தர் கேன் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். ஸோ வந்து இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 12 கிராம் ஆஃப் ஆல்கலைன் எர்த் மெட்டல் வந்து ரியாக்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ அந்த சைடு வந்து அந்த ஆல்கலைன் எர்த் நைட்ரைட் ஃபார்ம் ஆகும்போது அந்த நைட்ரைடில் நைட்ரஜனும் இருக்குது, ஆல்கலைன் எர்த் மெட்டல் இருக்குது. ஆனால் இங்கே சின்ஸ் 12 கிராம்ஸ் வந்து அப்படியே அங்கே கன்வெர்ட் ஆனதுனால அப்போ அங்கே உள்ள மெட்டலோட வெயிட் வந்து 12 கிராம்ஸாக இருக்குமா? அப்போது ப்ளஸ் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 14.8 கிராமா. ஸோ இப்போது இதை வச்சு மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 2.8 கிராம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். சின்ஸ் அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அட்டாமிக் வெயிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து மாஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து 2.8 கிராம் இருக்குது. இப்போ வரைக்கும் இது கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை வச்சு மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் இருக்குன்ட்டு. அப்போ மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் என்னது? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ் 2.8/14. அப்போ இது பண்ணிங்கன்னா 0.2 மோல்ஸ்னு வரும். ஓகே, இப்போ 2 mole of nitrogen reacts with 3 mole of alkaline earth metal to give 1 mole of M3N2. ஸோ அதில் உள்ள ஃபஸ்ட்டு இது மட்டும் எழுதியிருக்கு. 3 மோல் M, 2 மோல் நைட்ரஜன் கூட ரியாக்ட் ஆகுது. ஓகே, அப்போது 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் வந்து 3/2 மோல் ஆஃப் M கூட ரியாக்ட் ஆகுமா? யூனிட்டரி மெத்தடு, இந்த 2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா அதை இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, அப்போது 0.2 மோல்னா 1 மோலுக்கு இவ்வளோனா 0.2க்கு இதை வச்சு மல்டிப்ளை பண்ணணுமா? ஓகே, அப்போ 3/2 இன்ட்டு 0.2னா இது 0.1, அப்போது 3 இன்ட்டு 0.1னா 0.3. அப்போது 0.2 மோல் ஆஃப் நைட்ரஜன் வந்து 0.3 மோல் ஆஃப் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகிருக்குமா? ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடச்சிருச்சு? இந்த 12 கிராம் ஆல்கலைன் எர்த் மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ மோல்ஸ்ன்னு நமக்கு தெரியணும்னா அது மோலார் மாஸ் தெரியணும்.
ஆனால் மோலார் மாஸ் நமக்கு வந்து அவன் தான் கேட்டிருக்கான். ஸோ அதுக்கு நம்ம இந்த இதை சுற்றி வளைச்சு நம்ம வந்து மோல்ஸ் கண்டுபிடிச்சிடுறோம். இந்த ஸ்டெப்லாம் வச்சு மோல்ஸ் கண்டுபிடிச்சிடும் 0.3. இப்போ இங்கே 0.3ன்னு கிடச்சிருச்சு. இங்கே ஆல்ரெடி நமக்கு 12 கிராம்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். அப்போ இதை வச்சு சிம்பிளாக மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிச்சிக்கலாமா? இது இந்த சைடு கொண்டு போனால் 12/0.3ன்னு போட்டால் 40ன்னு வருமா? ஸோ அட்டாமிக் மாலிகுலர் வெயிட் மோலார் மாஸ் ஆஃப் மெட்டல் ஆல்கலைன் எர்த் மெட்டல் வந்து 40 கிராம் பர் மோல்னு கிடச்சிடும். சின்ஸ் அவன் கேட்டது என்னது? அட்டாமிக் வெயிட். நமக்கு ஆல்ரெடி தெரியும் அட்டாமிக் வெயிட்டும் மோலார் மாஸும் நியூமெரிக்கலி ஈக்குவல். ஸோ அட்டாமிக் வெயிட் ஜஸ்ட் வந்து ஆனால் யூனிட் மாறும், அதை மறந்துடக்கூடாது. நீ மோலார் மாஸ் வந்து 40 கிராம் பெர் மோல், அது எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் அவன் கேட்டது அட்டாமிக் வெயிட்னால நம்ம ஆன்சர் வந்து 40 ஏஎம்யூன்னு தான். ஆப்ஷனில் ரெண்டுமே இருக்கும், 40 கிராம்னு இருக்கும், 40 ஏஎம்யூன்னு இருக்கும். அவன் என்ன கேட்டிருக்கான்னு தெளிவாக பார்க்கலாம். அவன் அட்டாமிக் வெயிட் தான் கேட்டான். ஸோ வந்து நம்ம 40 ஏஎம்யூ தான் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். தப்பி தவறி கூட 40 கிராம் பெர் மோல்னு சூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்மளை குழப்புறதுக்காண்டி ரெண்டத்தையும் ஆப்ஷனில் வச்சுருப்போம். சின்ஸ் அட்டாமிக் வெயிட் கேட்டதுனால 40 ஏஎம்யூ தான் ஆன்சர். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு சின்னதாக ஒரு கான்செப்ட். இது வந்து சம்மு கிடையாது, ஆக்சுவலி சம்மா மாற வேண்டியது. பட் இது ஒரு எஸ் பிளாக்ல ஒரு கண்டிஷன். ஸோ அதை வச்சு இது வந்து ஒரு தியரியாக நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியதாக ஒரு சூழ்நிலை. ஓகே, ஹவு மெனி லிட்டர் ஆஃப் CO2 கேஸ் ரிலீஸ்ட் வென் sodium bicarbonate Na2 sodium carbonate. ஓகே, சாரி, பைகார்பனேட்னா NaHCO3, இது வந்து சோடியம் கார்பனேட். ஓகே, Na2CO3 சாலிட் கெட் டீகம்போஸ்ட். இதுக்கு ஆன்சர் வந்து 0 லிட்டர். ஏன்னா கம்பஷன் ரியாக்ஷன்னா இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல KClO3 பார்த்தோம். கம்பஷன் கிடையாது, டீகம்போசிஷன்னா ஹீட்டு கொடுத்து அந்த ஒரு காம்பவுண்டை ரெண்டாக உடைக்கிறது. KCl + O2 இப்படி ரெண்டாக பிரியுது. நான் பேலன்ஸ் பண்ணல, அப்படி எழுதியிருக்கேன். பட் ஸோ இதே மாதிரி Na2CO3 டீகம்போஸ் பண்ணால் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? டீகம்போஸ் பண்ணுறாங்க, சப்போஸ் ஒரு வேளை NaOH ஃபார்ம் ஆகலாம், ப்ளஸ் CO2 ரிலீஸ் ஆகலாம், இந்த மாதிரி நினைப்போம். பட் இதுதான் தப்பு. ஏன்னா Na2CO3ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தெர்மலி ஸ்டேபிள். இது வந்து ரீசன் வந்து எஸ் பிளாக், அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Na2CO3 வந்து ரொம்ப தெர்மலி ரொம்ப ஸ்டேபிள், எவ்வளோ ஹீட்னாலும் தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதனால இது வந்து மெஜாரிட்டி கேஸில் டீகம்போசிஷன் நாட் பாசிபிள். ஸோ வந்து CO2வே ரிலீஸ் ஆகாது. அப்போ ஆன்சர் வந்து என்னன்னா 0 லிட்டர். அதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது வந்து நீங்கள் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஓகே, to produce 11.2 liter of, இந்த கொஸ்டின் பாருங்களேன். how many moles of potassium chloride, அதாவது பொட்டாசியம் குளோரைட்னா KClO3 தான், is needed to produce 11.2 liter of oxygen at NTP. ஓகே, எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் வேணும் 11.2 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணு? ஃபஸ்ட்டு மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிடலாம். மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கிவன் வால்யூம் பை 22.4 லிட்டரா? அப்போ 11.2 by 22.4னா 1/2ன்னு வருமா? ஓகே, ஸோ இதை டீகம்போசிஷன் ரியாக்ஷன் ஆஃப் பொட்டாசியம் குளோரைட் வந்து இதுவா? ஸோ அப்போ வந்து 2 மோல் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு வந்து 3 மோல் ஆஃப் ஆக்சிஜன் கொடுக்குது. ஓகே, அப்போ 1 மோல்
ஓகே, சின்ஸ் அவன் வந்து எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடு தான் வேணும்னு கேட்டிருக்கான். ஸோ வந்து 3 மோல் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 2 மோல் ஆஃப் KClO3 டீகம்போஸ் ஆனால் 3 மோல் ஆக்சிஜன் வருது. சப்போஸ் 1 மோல் ஆக்சிஜன் எனக்கு அந்த சைடு வரணும்னா யூனிட்டரி மெத்தட் பை இந்த 3 அந்த சைடு கொண்டு போகணுமா? அப்போ 1 மோல் ஆக்சிஜன் மட்டும் அங்கே வரணும்னா 2/3 மோல் ஆஃப் KClO3 வந்து டீகம்போஸ் ஆனால் தானே 1 மோல் ஆக்சிஜன் அங்கே வரும். ஓகே, பட் இங்கே அக்கார்டிங் டு கொஸ்டின் நமக்கு வந்து எத்தனை மோல் வேணும்? 1/2. 1 மோலுக்கு 2/3 மோல் ஆஃப் KClO3 வந்து டீகம்போசிஷன் ஆகும். அப்போ ஹாஃப் மோலுக்கு 2/3 × 1/2 மோல் ஆஃப் KClO3யா? ஓகே, அப்போது 2/3 × 1/2னா 2 கேன்சல். அப்போ 1/3 மோல் ஆஃப் KClO3 தான் ஆன்சர். இது வந்து ஈஸி கொஸ்டின் தான். உங்களுக்கு யூனிட்டரி மெத்தட் அண்ட் ஸ்டாக்கியோமெட்ரி தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப பேசிக் கொஸ்டின். இதுதான் நீட்டில் வந்து நிறைய டைம்ஸ், மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இந்த மாடலில் தான் கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாரு. 1 கிராம் ஆஃப் அலாய்னா 2 மெட்டல் ஒன்றா சேர்ந்து ஒரு அமால்கம் மாதிரி, ஒரு 2 இதுவும் ஒன்றா சேர்ந்து ஒரு, இப்போ கோல்டில் காப்பர் கலக்கிறாங்க அப்படின்பாங்கள, அதே மாதிரி தான், அதான் அலாய். ஸோ மெக்னீஷியமும் அலாய், அந்த அலாயோட மொத்த மாசும் 1 கிராம். ரியாக்ட்ஸ் வித் HCl to produce 1.12 liter of H2 gas at STP. Calculate the masses of magnesium and aluminum present in the alloy. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா மெக்னீஷியமும் அலுமினியமும் HCl கூட ரியாக்ட் ஆனால் என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நான் கொஸ்டின்லேயே ஹிண்ட் கொடுத்துட்டேன், ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. அப்போ ஹைட்ரஜன் வந்து பை ப்ராடக்ட். ஓகே, இப்போ வந்து மெக்னீஷியம் ப்ளஸ் 2HCl gives MgCl2 ப்ளஸ் H2. நீங்கள் எப்படி MgCl2ன்னு கேட்டிங்கன்னா அதே கிறிஸ் கிராஸ் மெத்தட் தான். Mgக்கு ப்ளஸ் 2 வேலன்சி, குளோரினுக்கு -1. ஹாலஜன்ஸில் கிறிஸ் கிராஸ் பண்ணுங்கள், MgCl2 ஃபார்ம் ஆகும், ப்ளஸ் H2 ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும், அதுக்காண்டி இங்கே வந்து 2, மீதி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ். ஓகே, அலுமினியம் ப்ளஸ் HCl வந்து AlCl3 ப்ளஸ் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகும். இது எப்படின்னா அலுமினியமுக்கு ப்ளஸ் 3 வேலன்சி, குளோரினுக்கு -1. பீரியாடிக் டேபிள் இன்னும் டீட்டெயிலாக சொல்லித்தரேன் எப்படி இது அப்படின்ட்டு. ஓகே, ஏன்னா இதில் வந்து அலுமினியம் குரூப் 5ல் வரும், அதுக்கு வந்து வேலன்சி வந்து 3 தான். லாஸ்ட் ஷெல்லில் 3 எலக்ட்ரான்ஸ் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸாக இருக்கும், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ப்ளஸ் 3H2 இந்த ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுவீங்களா? ஓகே, ஸோ இதுதான் ரியாக்ஷன். ஓகே, இது வந்து இந்த அலாயோட மொத்த மாஸ் வந்து, இந்த அலாயில் வந்து மெக்னீஷியம் இருக்குது, அலுமினியம் இருக்குது, இதோட மொத்த மாஸ் வந்து 1 கிராம். ஸோ ஆனால் வந்து இதில் எவ்வளோ கிராம் மெக்னீஷியம் இருக்குது, எவ்வளோ கிராம் அலுமினியம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ வந்து நான் ஒரு சாம்பிளுக்கு சும்மா ஒரு மெக்னீஷியம் வந்து ஒரு X கிராம்னு இருக்குன்னு வச்சுப்போமே. அப்போ மெக்னீஷியம் X கிராம் இருக்குன்னா ப்ளஸ் மாஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராமா. இது வந்து மெக்னீஷியத்தோட மாசு, அதை நான் வந்து எக்ஸுங்கிறத அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன். ஓகே, அப்போ மாஸ் ஆஃப் அலுமினியம் என்ன வரும்? 1 - X கிராம்னு போடலாமா? ஓகே, போடலாம். ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இங்கே 1 மோல் ஆஃப் மெக்னீஷியம் வந்து 1 மோல் ஹைட்ரஜன் கொடுக்குது. அப்போது 1 மோலோட மெக்னீஷியமோட மாஸ் என்னது? 24 கிராம். 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் வந்து எவ்வளோ கொடுக்குது? 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் கொடுக்குது. அப்போது யூனிட்டரி மெத்தட் படி 1 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் வந்து 2/24 கிராம் ஆஃப் H2 கொடுக்குமா? அப்போ 2/24னா 1/12. அப்போ வந்து 1 கிராமுக்கு இவ்வளோ. அப்போ X கிராம் ஆஃப் மெக்னீஷியம்னா அந்த 1/12 இன்ட்டு எக்ஸா, அப்போ X/12 கிராம். அதுதான் எழுதியிருக்கேன் செகண்ட் இதில், டேரெக்டாக எழுதியிருக்கேன்.
நிறைய டைப் இந்த மாதிரி பார்த்துட்டோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைரெக்டாக ஸ்டெப் எழுதியிருக்கேன். ஸோ ஓகே. ஸோ வந்து x/12 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, இப்போ இதை விட்டுருங்க, இந்த 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 இடத்துக்கு வாங்க, செகண்ட் இதுக்கு வாங்க. இப்போ வந்து அலுமினியம் தள்ளி வேணா வச்சிடறேன். ஓகே ஓகே, இப்போ வந்து இது ஓகே. இப்போ வந்து அலுமினியமோட மோலார் மாஸ் வந்து 23, ஆமாம் 26 வரும், 27, சாரி 27ன்னு வரும். பட் இங்கே வந்து இங்கே 2 மோல்ஸ் ஆஃப் அலுமினியம் இருக்குது. ஸோ அப்போ 2 × 27னா 54 கிராம். 54 கிராம் ஆஃப் அலுமினியம் வந்து 3 × 2 6 கிராம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் வரும். அப்போது ஒரு கிராமுக்குனா 6/54 கிராம் ஆஃப் H2. 6/54னா என்னது, 1/9 ஆஃப் H2. பட் இங்கே வந்து நமக்கு எத்தனை கிராம் இருக்குது, 1 - x கிராம் இருக்குது. அப்போது 1/9 × 1 - x கிராம்னா 1 - x/9 கிராம் ஆஃப் H2 வந்து அலுமினியம் ரியாக்ட் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அவன் என்ன கொடுத்துட்டான் கொஸ்டினில் வந்து, இந்த டோட்டலாக அலாய் கூட HCl போடும் போது 1.12 லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் வந்து வெளியே ரிலீஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டான். ஸோ இதை வச்சு மோல்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா, கிவன் வால்யூம் பை 22.4 லிட்டர். அப்போ 1.12 டிவைடட் பை 22 இதுதான் இங்கே எழுதியிருக்கு. இதை போட்டிங்கன்னா 0.05 மோல்ஸ்ன்னு கிடச்சிருமா. ஓகே, இதை வச்சு மாஸ் கண்டுபிடிச்சிடலாமா. மோல்ஸ் இருக்கு, கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் வந்து 2, மோல்ஸ் வந்து 0.05ன்னு கிடச்சிருச்சு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் மாஸ் எவ்வளோன்னு கிடச்சிருமா. அப்போ 0.05 × 2னா 0.1 கிராம்னு வருமா. ஓகே, இந்த 0.1 கிராம் எப்படி வந்துச்சு, இந்த x/12 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனும் இந்த 1 - x/9 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன் இது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தானே 0.1 கிராம் ஆஃப் H2 கேஸ் வந்து வெளியே வந்துச்சு. ஸோ வந்து x/12 + 1 - x/9 = 0.1 கிராம். இதுலேருந்து இந்த x வேல்யூ கண்டுபிடிங்க, இந்த x வேல்யூ கண்டுபிடிங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த 9x + 12 - 12x, இந்த 12 9s ஆர் வந்து 108 வரும். அது இந்த சைடு கொண்டு போனீங்கன்னா 10.8. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எக்ஸ் வந்து 0.4 கிராம் கிடைக்கும். அப்போது அவ்வளோதான், கிடச்சிருச்சு, ஆன்சர் கிடச்சிருச்சு. மாஸ் ஆஃப் மெக்னீஷியம் வந்து 0.4 கிராம் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அலுமினியமுக்கு வந்து இங்கே 0.4னா 1 - x, 1 - 0.4னா 0.6 கிராம் வந்து இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டில் வந்து டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்கணும்னா இந்த கொஸ்டின் கேட்பான். ஸோ இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. On heating 2 gram of a mixture containing sodium bicarbonate and sodium carbonate gives 0.11 gram of CO2 is released. Calculate the mass composition of mixture. Okay, அதாவது ஒரு கண்டெய்னரில் வந்து சோடியம் NaHCO3யும் Na2CO3யும் இருக்குது. அது மொத்த மிக்சரோட மாஸ் வந்து 2 கிராம். அது ரெண்டும் வந்து டீகம்போசிஷன் ஹீட் பண்ணும்போது 0.11 கிராம் ஆஃப் CO2 ரிலீஸ் ஆகுது. அதோட கம்போசிஷன் இண்டிவிஜுவலோட மாஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்காங்க. ஃபஸ்ட்டு CO2 எவ்வளோ மோல்ஸ் ரிலீஸ் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறது, மோல்ஸ் ஆஃப் CO2 வந்து 0.11 given mass by molar mass.
இது பண்ணால் 1/4 × 10⁻²ன்னு வருமா? 11 அப்படி எழுதிக்கலாமா? 1/4 × 10⁻²ன்ட்டு ஒன்றும் இல்லை. 11 0.11 எப்படி எழுதிக்கலாம்? 11 × 10⁻² divided by 44. 11/44னா 1/4. அதை தான் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி ஸோ இப்போ நான் இதை நான் ஒரு Na2CO3 ஒரு X கிராம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆப்வியஸ்லி NaCO3 2 - X கிராம் தான் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன் Na2CO3 தெர்மலி ஸ்டேபிள், டீகம்போசிஷன் ஆகாது. ஸோ அந்த 0.11 கிராம் அந்த என்டையர் CO2 NaHCO3னால மட்டும்தான் வந்திருக்கும். Na2CO3னால இருக்கவே வந்திருக்காது. ஓகே, இப்போ NaHCO3யோட டீகம்போசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் NaHCO3யோட டீகம்போசிஷன் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை நான் வச்சுக்கோங்க. NaHCO3யை டீகம்போசிஷன் பண்ணால் இதான் வரும். பட் Na2CO3 டீகம்போசிஷன் ஆகாது. ஸோ NaHCO3 டீகம்போசிஷன் பண்ணால் Na2CO3 வாட்டர் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. என்டையர் CO2 ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் திஸ். ஓகே, அப்போ 2 moles ஆஃப் NaHCO3 இதை பேலன்ஸ் பண்ணிடுங்க. 2 mole ஆஃப் NaHCO3 1 mole CO2 தரும். பட் இங்கே நமக்கு 1/4 × 10⁻² mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. அப்போ அதுக்கு எவ்வளோ NaCO3 மோல்ஸ் யூஸ் ஆகிருக்கும்? 1 மோலுக்கு இவ்வளோ. அப்போ 1/4 × 10⁻²க்கு 2 × 10⁻²/4 mole ஆஃப் NaHCO3 ரியாக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.5 × 10⁻² mole ஆஃப் NaHCO3ன்னு வரும். 0.5 × 10⁻²வை நான் 5 × 10⁻³ எழுதியிருக்கேன். ஓகே, அவ்வளோ மோல்ஸ் ஆஃப் NaHCO3 டீகம்போஸ் ஆகி 10⁻²/4 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்திருக்கு. ஓகே, அப்போ மாஸ் ஆஃப் NaHCO3. ஓகே, மாஸ் ஆஃப் NaHCO3 இப்போ மோல்ஸ் எவ்வளோன்னு கிடச்சிருச்சு. அப்போ மாஸை ஈஸியாக 5 × 10⁻³ இன்ட்டு மோலார் மாஸ் ஆஃப் NaHCO3 கேல்குலேட் பண்ணி பாருங்கள். 84ன்னு வரும். இது பண்ணிங்கன்னா 0.42 கிராம்னு வரும். அப்போது மாஸ் ஆஃப் NaHCO3 0.4 கிராம்னு கிடச்சிருச்சு. நான் அஸ்யூம் பண்ணது இங்கே 2 - X கிராம்னு இங்கே இருக்குன்னு அஸ்யூம் பண்ணேன். அப்போ 2 - X கிராம் தான் 0.42. அப்போ இதிலேருந்து எக்ஸ் கண்டுபிடிச்சா 1.58ன்னு வரும். அப்போது Na2CO3 1.5 கிராம் இருக்குது. அந்த 2 - X 2 - 1.58 போட்டிங்கன்னா 0.42 ஆப்வியஸ்லி NaHCO3. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சம் நீங்களே போட்டுடலான்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை நான் ஸ்லைட்ஸில் வைக்க நீங்கள் பார்த்துக்கோங்க. இது ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். இது நீங்களே ஈஸியாக சால்வ் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். அடுத்த லிமிட்டிங் ரியேஜென்ட் இருக்கு. வேறு எதுவும் கொஸ்டின் இருக்கா? லிமிட்டிங் POAC வச்சிருக்கு. இந்த கொஸ்டின் பாருங்க. The Hartley energy requirement of an astronaut can be satisfied by the energy when least when 34 grams of sucrose are burnt in his body. How many grams of oxygen would be needed in space capsule to meet his requirement for 1 day? Okay. அதாவது 34 கிராம் ஆஃப் சுக்ரோஸ் சுக்ரோஸை ஒரு ஆஸ்ட்ரோனாட் சாப்பிட்டா அவனுக்கு அதை சாப்பிட்டதுனால அவனுக்கு 1 ஹவருக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இப்போது
இப்போ ஆப்வியஸ்லி நம்ம பாடியில் எப்படி எனர்ஜி வருது, ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறதுனால. ஏடிபி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், ரெஸ்பிரேஷனில் வந்து ஒரு ஒரு கார்போஹைட்ரேட் வந்து ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகும்போது அது பிரேக் டவுன் ஆகி CO2 வாட்டர் ப்ளஸ் எனர்ஜி ஏடிபி ஃபார்ம் ஆகும். ஸோ விச் சிம்பிளி மீன்ஸ் நம்ம பாடியில் கம்பஷன் ரியாக்ஷன் நடக்கிறதுனால தான் நமக்கு எனர்ஜி கிடைக்குது. அதுதான் வந்து சிம்பிளாக மீனிங். ஸோ வந்து இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து கம்பஷன் ஆஃப் சுக்ரோஸ். கம்பஷன் ஆஃப் சுக்ரோஸ் வந்து சுக்ரோஸோட ஈக்குவேஷன் வந்து இதுதான். நான் அந்த ஆல்ரெடி ஒன்று சொன்னேன் தெரியுமா, x+y/4 - z/2. அதை வச்சு போட்டு பாருங்கள், கரெக்டாக இந்த வேல்யூஸ்லாம் வரும். ஓகே ஓகே இப்போ வந்து அவனுக்கு ஒரு ஹாருக்கு வந்து 34 கிராம் ஆஃப் சுக்ரோஸ்னால சுக்ரோஸை வச்சு அவனுக்கு எனர்ஜி வந்து ஃபுல்ஃபில் ஆயிடும். அப்போ அதை வச்சு மோல்ஸ் கண்டுபிடிக்கலாமா? கிவன் மாஸ் பை மோலார் மாஸ். 34/342னா 0.099 மோல்ஸ். ஓகே, அப்போது ஒரு மணி நேரத்துக்கு 0.09 மோல்ஸ் ஆஃப் சுக்ரோஸ் வந்து தேவைப்படுது அவனோட எனர்ஜி ரெக்குயர்மெண்ட்டை மீட். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் இருக்குது? 24 ஹவர்ஸ் இருக்குது. அப்போ வந்து 24 ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ மோல்ஸ் தேவைப்படுதுன்னா 24 ஹவர்ஸ்க்கு இதோட மல்டிப்ளை பண்ணணுமா? இப்போ மல்டிப்ளை பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 2.385 மோல்ஸ் ஆஃப் சுக்ரோஸ் வந்து தேவைப்படுது. ஓகே, இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஆக்சிஜன் கேப்சூல் எவ்வளோ மோல்ஸ், எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து கேப்சூலில் கேரி பண்ணணும்னு அவன் கொஸ்டினில் கேட்டிருக்கான். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் படி இந்த ஈக்குவேஷனை இங்கே எழுதுகிறேன். ஒரு மோல் ஆஃப் சுக்ரோஸ் வந்து சுக்ரோஸ்க்கு 12 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. அப்போ தான் வந்து கம்பஷன் நடக்கும். ஓகே, அப்போது ஒரு மோலுக்கு இவ்வளோனா அப்போ 2.385 மோலுக்கு வந்து 12 × 2.385 மோல் ஆஃப் ஆக்சிஜனா? அப்போ இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 28.63 மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் வரும். ஸோ அவ்வளோதான், மாஸ் = மோலார் மாஸ். மோல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தெரிஞ்சிருச்சு. இன்ட்டு 32 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆக்சிஜன் கிராம்ஸில் வேணும்னு கிடச்சிடும். 916.21 grams of oxygen is needed. Okay, I hope இந்த சம்ஸும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், ஒரு 1 hour 53 minutes கிட்ட ஆயிடுச்சு. இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போனால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். அடுத்த இது கடைசியாக அடுத்த இது ஸ்டாக்கியோமெட்ரி பார்த்துருக்கோம். அடுத்த இதில் வந்து ஸ்டாக்கியோமெட்ரி இன் சீக்வென்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த ஒரு டாபிக் இருக்குது. அதோட நம்ம அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் டக்குன்னு முடிச்சிடலாம். அடுத்து வந்து ஒரே ஒரு 2 hours வீடியோவோட நம்ம இந்த சாப்டர் முடிச்சிடலாம். ஸோ அதையும் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. கீப் ஸ்டடிங். ஓகே கைஸ், பை.